வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. நவக்கிரகங்களில் 2ஆம் இடத்துல இருக்கிற சந்திரனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சந்திர பகவானுக்கு சோமன் அப்படிங்கிற பெயரும் உண்டு. வாழ்க்கையில் இருக்கும் சிக்கல்கள் தீர்றதுக்கு உங்கள் ராசியில் சந்திர பகவான் பலமாக இருக்கணுங்க. திறமைகள் இருந்தாலும் சிலருக்கு வாய்ப்புகள் அமையறதில்ல. சிலருக்கு திறமை இருந்தாலும் புத்திசாலித்தனம் இல்லாமல் மந்தமாகவே இருப்பாங்க. சிலர் தங்களோட வாழ்க்கையில் சுறுசுறுப்பாகவே எப்போதுமே வச்சுருப்பாங்க. படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலனாலும் வேறு எந்த வேலை கிடைச்சாலும் அது மூலமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு எறும்பு மாதிரி உழைச்சிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கிறதுக்கு அவங்க ராசியில் கண்டிப்பாக சந்திர பகவான் பலமாக இருக்கணும். ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திர பகவானுடைய செயல்பாடுகளை கொண்டு அந்த ஜாதகத்துக்காரருக்கு மந்த நிலையும் சுறுசுறுப்பான நிலையும் நிர்ணயிக்கப்படுது. மன உளைச்சல், விரக்தி போன்ற செயல்பாடுகள் எல்லாமே இந்த சந்திர பகவானோட ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்து அதை சந்திர பகவானை மனதார எண்ணி பறவைகள் இல்லைன்னா பசுக்களுக்கு கொடுத்தோம்னா ஜாதகத்தில் சந்திரனோட பலம் கூடும் அப்படின்னு இந்த ஜோதிடம் சொல்லுது. 3ஆம் பிறை சந்திர தரிசனம் முற்பிறவி பாவத்தை போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவன், பார்வதி, விநாயகர் போன்ற கடவுள்கள்லாம் சூடும் இந்த பிறை ஒரு தெய்வீக சின்னங்க. 3ஆம் பிறை சந்திர தரிசனம் நினைவாற்றலை அதிகரிக்கும், மனக்குழப்பத்தை நீக்கும். சந்திரன் பூமிக்கு செய்கிற பங்கு மிக மிக பெரியது. சூரியனிடமிருந்து சூடான கதிர்களை உள்வாங்கி தன்னிடமுள்ள நீரில் கலந்து அதை குளிர செய்து வெப்பத்தால் வாடும் உலகை குளிர செய்கிறான். சந்திரனை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நமது மனது கண்டிப்பாக அமைதி அடையும்னு சொல்கிறாங்க. அமாவாசை நாட்களில் சந்திரனை சூரியன் மறைச்சிடுறதுனால பலமிழந்து போயிடுறார் சந்திரன். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மனநோய்கள்லாம் வலுப்பெறும் அப்படிங்கிறது ஜோதிடம். மனதுக்கும் சந்திரனுக்கும் இருக்கும் தொடர்பு பார்த்தீங்கன்னா இந்த நோய்களோட ஏற்றத்தாழ்வுகளை கண்டுபிடிச்சிடலாம். முன்னோர்கள் பலர் சூரிய வம்சம், சந்திர வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாபாரத கதையில் பார்த்தீங்கன்னா மகாபாரத நாயகர்கள் எல்லாருமே சந்திர வம்சத்தை சேர்ந்தவங்க தான். ஸ்ரீராமர் அப்படின்னு சொல்கிறத விட ஸ்ரீராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளை அறியாமலே ஒரு ஈர்ப்பு அது மேலே ஏற்படுங்க. ஸ்ரீராமர் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர். ஆனால் அந்த சூரிய வம்சத்து கூட சந்திரன் அப்படிங்கிற வார்த்தை சேரும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு ஈர்ப்பு சக்தி ஏற்படுத்துங்கிறது மறுக்க முடியாத உண்மைங்க. இப்போ ஏற்பட்ட சந்திர பகவானுக்கு கும்பகோணத்தில் அடுத்த திங்களூரில் தான் கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட தல வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வானத்தில் நட்சத்திரங்களாக வலம் வந்து கொண்டிருந்த தட்சனோட 27 மகள்களும் சந்திரன் மேலே ஆசை கொள்ள, ஆனால் சந்திரன் அவர்களில் மிக மிக அழகாக இருந்த ரோகிணி மேலே மட்டும் ஆசைப்பட்டார். அதனால் கோபம் அடைந்த தட்சன் அவருக்கு விட்ட சாபத்தினால சந்திரனோட அழகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. அதனால் இந்த தளத்தில் இருந்த கைலாசநாதர் அப்படிங்கிற சிவபெருமானை எண்ணி இந்த இடத்துல அவருக்குன்னு ஒரு தீர்த்தம் ஒன்று ஏற்படுத்திக்கிட்டு தவம் இருந்தார். ஒரு பங்குனி மாத பௌர்ணமியில் இறைவன் அவருக்கு காட்சி கொடுத்து சந்திரனோட சாபத்தை போக்கினார். சந்திரனோட சாபம் நீங்கப்பட்ட இந்த தலம் பிற்காலத்தில் சந்திரனுக்கு உரிய தலமாக மாறினதுங்க. அது ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் பௌர்ணமி தினத்தில் கைலாசநாதரோட திருமேனியில் சந்திர பகவானோட ஒளி விழுறத இன்றைக்கும் பார்க்கலாம். அன்றைக்கி சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளும் அது தொடர்ந்து சந்திரனுக்கு லட்சார்ச்சனையும் நடக்கும். அதே மாதிரி பங்குனி உத்தரத்தன்னைக்கு உதய நேரத்தில் காலைல 6 மணிக்கு லிங்கத்து மேலே சூரிய ஒளி படுறதும், அதற்கு அடுத்த நாள் பௌர்ணமி பிரதமை அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு சந்திரனோட ஒளி இந்த சிவலிங்கத்து மேலே படுறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக கருதப்படுது. இந்த சந்திர பகவானுக்கு திங்கட்கிழமை தாங்க ரொம்ப சிறப்பான நாள். தமிழ்நாட்டிலேயே சந்திரனுக்குன்னு தனி கோயிலாக போற்றப்படுறது திங்களூரில் இருக்கிற சந்திரன் ஆலயம். 63 நாயன்மார்களில் அப்போதி அடிகள் அவதரித்த ஸ்தலம் தாங்க இது. ஒரு காலத்தில் அப்போதி அடிகளோட மகன் பாம்பு கடித்து இறந்த பிறகு திருநாவுக்கரசரால் பதிகம் பாடி உயிர் பெற்ற ஸ்தலம் தான் இது. இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்துலேருந்து திருவையாறு போகிற வழியில் 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. திருவையாறுலேருந்து 4 கிலோமீட்டர் முன்னாடி தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட திருவையாறு தான் இது. கும்பகோணத்துலேருந்து இந்த கோயிலுக்கு போகிற வழியை பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு ரொம்ப ரொம்ப அழகான கிராமங்கள் வழியாக இந்த வழி போகுது. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த கிராமம். இந்த கோயிலுக்கு போய் அடைஞ்சிட்டோம்னா மெயின் ரோட்லேருந்து உள்ளே கொஞ்சம் தூரம் போகணும். கோயிலுக்கு முன்னாடி பெரிய ஆர்ச்சி நம்மளை வரவேற்குது. மிகப்பெரிய ஆலமரமும் அதுக்கு பக்கத்துலேயே மிகப்பெரிய வாகன நிறுத்தமாக அமைஞ்சிருக்கு. கோயிலோட தெற்கு பகுதியில் தான் அந்த வாசல் அமைஞ்சிருக்கு. மூலவர் கைலாசநாதர் கிழக்கு நோக்கியும், பெரியநாயகி அம்பாள் தெற்கு நோக்கியும் அருள் பாலிக்கிறாங்க. இந்த தலத்தோட நாயகரான சந்திர பகவான் மேற்கு நோக்கி இறைவனை பார்த்தபடி காட்சி தர்றாரு. இறைவன் கிழக்கு நோக்கி காட்சி அளித்தாலும் கோயிலோட என்ட்ரன்ஸ் கிழக்கு பக்கம் இருந்தாலும் இதுக்கு வழி தெற்கு பக்கமாக தான் இருக்குது. எல்லோரும் அந்த பக்கமாக தான் வண்டியெல்லாம் பார்க்கிங் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு உள்ளே வராங்க. இந்த கோயிலில் கை குழந்தைகளுக்கு முதல்ல சாப்பாடு ஊட்டுறதுக்கு மிகச்சிறந்த தலமாக இந்த திங்களூர் கருதப்படுது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சந்திர பகவானுக்கு உங்களுக்கு பரிகாரம் செய்யணும் விருப்பம் இருந்தால் இந்த திங்களூருக்கு வாங்க. கும்பகோணத்துலேருந்து டேரெக்டாக அந்த திங்களூருக்கு பஸ் இருக்குது. இந்த கோயில் நட திறக்கிற நேரம் பார்த்திங்கன்னா வார நாட்களில் காலையில் 7 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும், சாயந்தரம் 4 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 3 நாட்கள் மட்டும் காலையில் 6 மணிக்கே திறந்துருவாங்க. மற்ற நாட்கள் 7 மணிக்கு, இந்த 3 நாட்கள் மட்டும் காலைல 6 மணிக்கு நட திறந்துருவாங்க. இந்த கோயிலில் சந்திரனை வழிபட்டு விளக்கேற்றி வைக்கிறதும் அவருக்கு அர்ச்சனை பண்ணுறதும் ரொம்ப சிறப்பாக கருதப்படுது.
நவக்கிரக கோயிலில் எல்லா கோயில்களும் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து கிழக்கு பக்கத்தில் தான் எல்லா கோயிலும் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் மட்டும்தான் மேற்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த கோயில் போயிட்டு சந்திர பகவானை வழிபட்டு வாங்க. மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு நவக்கிரக கோயில் டீட்டெயில்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.